வணக்கம் எக்ஸ்ப்ளோரர்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 5. இன்றைக்கி டே 5 மட்டும் இல்லை, சண்டேங்க. அதனால் ஏர்னிங்ஸ் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் சண்டே கொஞ்சம் அமௌண்ட்லாம் ஆர்டர் பண்ணி நல்லாவே போடுவான். ஒரு 3 கிலோமீட்டருக்கு 50 ரூபா தருவான். அந்த மாதிரி நல்லாயிருக்கும். மல்டி வேறு அதிகமாக வரும். அதனால் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு தெரிலங்க. சரி, வண்டி எடுத்துகிட்டு போய் அது எப்படி தான் இருக்குது, எவ்வளோ ஏர்னிங்ஸ் வருதுன்னு பார்த்துடலாமா? எக்ஸ்ப்ளோரர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மணி 12 மணி ஆகிறதுக்கு 1/4 மணி நேரம் இருக்குங்க. 11:45. அதுக்கு 11:45னே சொல்லலாம்லடான்னு கேட்டிங்கன்னா நான் அப்படி தான் சொல்லுவேன். லூஸ் மாதிரி பேசுகிறேன்னு அவர் பார்த்துப்பார் போல். ஹோட்டல்லேருந்து பிக்கப் பண்ணியாச்சுங்க. இப்போ கஸ்டமர் லொக்கேஷனை நோக்கி போயிட்டுருக்கேன். இது எத்தனாவது ஆர்டர்னா 26வது ஆர்டருங்க. 9வது கிக்கு இப்போ ஓடிட்டுருக்குது. அவ்வளோதான். இப்போ ரூமுக்கு போயிடுவேங்க. ஏன்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன தான் மாங்குன்னு ஓட்டினாலும் இந்த ஜோனில் ஒரு ஏர்னிங்ஸும் வராது. அதனால தான் சரி கிளம்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஜொமேட்டோ ஓட்டுறதுக்கு தான் வேறு எதாவது ஓட்டலான்னு இருக்கேங்க. என்னடா ஜொமேட்டோ அப்போ ரொம்ப மொக்கையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொக்கையெல்லாம் கிடையாது, நல்லா தான் ஓடும். பட் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற ஜோன் இருக்குல்ல, அந்த ஜோனை பொறுத்து ஏர்னிங்ஸ் மாறுங்க. போரூர் ஜோனு ரொம்ப மொக்கையாக இருக்குது. சரி, இதான் எப்படி இருக்குது அப்படின்னு அண்ணா நகர் போனால், அண்ணா நகர் இதை விட ஒரு 100 ரூபா 150 ரூபா தான் சேர்த்து கொடுக்குறான். பழைய மாதிரிலாம் இல்லை. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க. அநேகமாக நான் ஸ்விக்கி ஓட்ட போகிறேன்னு நினைக்கிறேன். ஸ்விக்கி இல்லாட்டி போர்ட்டர் ஓட்ட போகிறேன். போர்ட்டர்னால் ஜொமேட்டோவோட கம்பேர் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டுங்க. ஏர்னிங்ஸ் அந்த ஸ்டார்ட்டு கொண்டு வந்துடுவோம் அசால்ட்டாக. இந்த மாதிரி தான் போட்டு சாவடிக்கிறாங்க. முடியலை, என்னத்தை பண்ணுறது. பார்த்தீங்களா, மெட்ரோ வேலை நடக்கிறதுனால அங்கங்கே கேட்டை போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. இது ட்ராப் லொக்கேஷன் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. எங்கே தெரியுமா? சின்ன நலம்பூர். என்னடா சொல்கிறேன் அப்படின்னா, ஆமாங்க, நலம்பூர் அப்படின்னா முகப்பேர்கிட்ட இருக்குது. என்னோடய பழைய ஜோனு முகப்பேர் அண்ணா நகர். அங்கேயே திருப்பி இவன் போக வைக்கிறான். கொடுமை. எப்பா போப்பா, வண்டியே இல்லை, எதுக்கு ஒன்று காருங்க அலம்பு பண்ணுற. பார்த்தீங்களா, தூய்மை பணியாளர் நைட்டு இப்போ மணி 12 மணி இப்போவும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. பாவங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொழப்பு என்றைக்குமே டர்ரு தான். காலையில் 12 மணிக்கு வந்தேன். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 12 மணியா. இடையில 1 ஹவர் மட்டும்தான் கேப் விட்ருக்கீங்க. அந்த 1 ஹவர் கேப்புன்னா கிக்ஸு புக் பண்ணல. அது 6 to 7 மட்டும் கேப் விட்டுட்டேன். மீதி எவ்வளோ 11 மணி நேரம் ஓட்டியிருக்கேன். 11 மணி நேரத்தில் வெறும் 1000 ரூபா தாங்க சம்பாதிச்சிருக்கேன். 1000 ரூபா 11 மணி நேரம். அதுவும் இன்றைக்கி சண்டேலாம் ஸ்விக்கிக்காரன் அசால்ட்டாக 3000 ரூபா எடுத்துகிட்டு இருப்பான். நான் வெறும் 1000 ரூபா அதில் சம்பாதிச்சிருக்கேன். 350 ரூபா இன்சென்டிவ் வந்திருக்கு. வெறும் 1350 ரூபா சம்பாதிச்சிருக்கேன். எனக்கே வெக்ஸ் ஆகுது, என்னடா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு. டென்ஷனை கிளப்புறாங்க. ஒரு அளவுக்கு தான் எல்லாமே. இந்த அளவு அடிமட்டமாக கொடுப்பாங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு 80 ரூபா கொடுக்குறாங்க அது போரூருக்கான. அதான் பேசாமல் வேறு ஏதாவது ஓட்டலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இன்னும் 2-3 நாள் தெரியுங்க உங்களுக்கு நான் என்ன ஓட்ட பாருங்க. ஸ்விக்கியா இல்லாட்டி போர்ட்டரான்னு. ஸ்விக்கி ஓட்டலாம். ஸ்விக்கியில் என்ன பஞ்சாயத்துனா, அதில் வித்ட்ரா ஆப்ஷன் எனக்கு ஒர்க் ஆகாதுங்க. இருக்குது அதில் வித்ட்ரா, ஏதோ ஒரு ரெஃபின்னு வரும். அது எனக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. பேன் கார்டு கரெக்டாக இல்லை, அது கரெக்டாக இல்லை அப்படின்ட்டு கொஞ்சம் பிளர்ராக இருக்கும். ஆனால் ஜொமேட்டோலையும் தான் கேட்டேன், அவன் ஓகேன்னு கிளிக் பண்ணிட்டான். இந்த ஸ்விக்கிக்காரன் போட்டு டார்ச்சர் பண்ணுறான். இல்லாட்டி ஸ்விக்கி ஓட்டிடலாங்க. ஸ்விக்கி தான் ஜொமேட்டோவை விட சூப்பராக தாங்க கொடுப்பாங்க. ஸ்விக்கி எந்த ஜோன்னு கேட்டிங்கன்னா, அதுவுமே போரூர் ஜோன் தான். போரூரில் ஏகப்பட்ட ஹோட்டல்ஸ் இருக்குது. ஆர்டர்லாம் அவ்வளோ சூப்பராக வருங்க. ஜொமேட்டோலையுமே ஆர்டர் சூப்பராக தான் எனக்கு வருது. ஆனால் இன்றைக்கி 26 ஆர்டர் பார்த்துருக்கேங்க இதோட. ஆனால் ஏர்னிங்ஸ் ரொம்ப மட்டமாக இருக்குது. 20, 30, 35 ஆர்டர் கொடுத்துட்ருக்கான். 100, 150ன்னு போடுவான்னு பார்க்குறேன். இன்றைக்கி 100 ரூபா ஆர்டர் ஒன்று தான் வந்துருந்துச்சு. அதுவுமே சிங்கிள் 100 ரூபா கிடையாது, மல்டி 100 ரூபா. சிங்கிள் 100 ரூபா ஒன்று கூட வர கிடையாது. டென்ஷன் ஆக்குறாங்க. டேய், இதுக்கு திருப்பூர் பரவாயில்ல போலேடா, அவன் கூட 150 ரூபாய்க்குலாம் ஆர்டர் போடுவான்டா. என்ன அங்கே ரிட்டன் ஆர்டர் வராதுடா, நீ என்னன்னா இப்படி பண்ணியாடான்ற அளவுக்கு நான் புலம்ப விட்டுட்டீடா. சரிங்க, இந்த ஆர்டர் கொடுத்துட்டு ரூமுக்கு போவோங்க. அதனால் பார்த்துட்டு வேஸ்ட்டு தாங்க. அப்புறம் இந்த வாரத்துக்கு எவ்வளோ ஓட்டிருக்கேன்னா, இதுவரை 7850 ரூபாய்க்கு ஓட்டிருக்கேங்க. இல்லைடா அவ்வளோ தானு கேட்டிங்கன்னா, இடையில ஒரு நாள் லீவ் போட்டேங்க. அப்புறம் என்னென்னா, மீதி 2 நாள் காலையில் பார்க்கல, நைட்டு பார்த்துருக்கேன். இல்லாட்டி ஒரு 10 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்கலாம்.
அந்த லீவுகள் போடாமல் இருந்திருந்தால் போரூர் ஜோனில் நல்லா ஓட்டினா ஒரு 10 ரூபா எடுக்கலாம், அவ்வளோதான். ஆனால் அண்ணா நகர் ஜோனில் நல்லா ஓட்டினா 12 ரூபா எடுக்கலாம். இங்கேக்கும் அங்கேக்கும் ஒரு 2000 ரூபா கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் இருக்கும். நீ எவ்வளோ தூரங்க போகிறது? இப்போ கொடுக்க போகிற லொக்கேஷன் வேறு அப்பார்ட்மெண்ட்டுங்க, மேலே வர சொல்லக்கூடாதுன்னு வேண்டிக்கங்க. இந்நேரத்துக்கு கூட மேலே வர சொல்லுவாங்க தெரியுமா? அது என்ன காமெடி, நம்ம போய் ரீச் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரீச் பண்ணிவிட்டு கால் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், சார் லொக்கேஷன் வந்துட்டேன் அப்படின்னா, எங்கே வந்திருக்கீங்க, என்ன இருக்குது அங்கே பார்த்து சொல்லுங்கன்னு வாங்க. அதாவது ஜன்னலில் எட்டி பார்த்தாவே தெரிஞ்சிடும் நாம வந்திருக்கோமா இல்லையான்னு. ஜன்னலில் எட்டி பார்க்குறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம். இந்த மாதிரி இங்கே நிறைய பேர் இருக்காங்க, டென்ஷனாக வரும். எந்த கட்டு வளையிறது? அடுத்த கட்டுன்னு நினைக்கிறேங்க. அப்புறம் வந்து இன்றைக்குமே ரூமில் சமைக்கலை, கடையில் தான் சாப்பிட்டோம். நாளைக்கு ரூமில் சமைப்பேன்னு நினைக்கிறேங்க. ரூமில் சமைக்கிறத ஒரு நாள் விளாக் எடுத்து போடணுன்னு நினச்சிருக்கேன். பார்க்கலாம் இன்றைக்கி அதை விளாக் எடுத்து போடுறேன்னு. ஆனால் முகப்பேர் அண்ணா நகரை கம்பேர் பண்ணுறப்போ போரூரில் டிராஃபிக் ரொம்ப ரொம்ப கம்மி. ஜம்முன்னு இது ஜாலியாக போயிட்டு வருவேன். ஏன்னா உனக்கு டிராஃபிக்கில் ஓட்ட அவ்வளோ எரிச்சலாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாங்க, ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஆனால் இப்போ அந்த டென்ஷன் இருக்காது. கேமராவில் வேறு சார்ஜ் இல்லை, எப்போ வேணால் சுவிட்ச் ஆஃப் ஆகும். இப்போ கூட டக்குன்னு ஆகும். நான் நேற்று ரூமுக்கு போனதில்ல, சார்ஜ் போட மறந்துட்டேன். சார்ஜ் இருக்குன்னு நினச்சி எடுத்து கொண்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தா தான் தெரியுது சார்ஜ் இல்லைன்னு. எப்படியும் ஏதாவது ஒன்று மறந்துட்டே தாங்க இருக்கேன், மறக்காமல் எதுவும் இருக்க மாட்டேன். பாட்டு பண்ணால் உங்கள் காதில் வந்து ரத்தம் வந்துடுமே வந்து பாடுவாங்க. என்ன பாட்டு பாடுறது? லிரிக்கெல்லாம் மறந்து வச்சுங்க. காலேஜ் படிக்கிறப்பெல்லாம் பாட்டெல்லாம் அவ்வளோ சூப்பராக பாடுவேன். அதாவது வாய்ஸ் கிடையாது, லிரிக்கெலாம் அவ்வளோ கரெக்டாக பாடுவேன். இப்போலாம் லிரிக் மறந்து வச்சுங்க. கொம்பேஸ்வரா பண்ணலாமா? கொம்பேஸ்வரா வெட்டையாடும் கடல் ராசானா ரத்தம் செஞ்சு ஒத்து குளிக்கிற கடல் ராசானா மரியனா காத்தோடு. அதுக்கு மேலே லிரிக் மறந்து வச்சுங்க. ஆமாம், ஆனால் இதுக்கு முன்னாடி வேறு லிரிக்கில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா டக்குன்னு மெயின் எடுக்க போயிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு வந்திருக்கும். இருந்தாலும் நான் ஸ்டார்டிங்னு பார்த்தா அந்த 2 லைன், ஆடாத கால்களும் ஆடுமையா எங்கள் காதோறும் கடற்குறா பாடுமையா, வங்காள கரையோரம் ஆடுமையா எங்க பாய்மர விளையாட்டு ஆடுமையா. அவ்வளோதாங்க இன்ட்ரோ, அந்த லிரிக்குங்க. இது எத்தனை கிலோமீட்டர்ஸ்னா 2 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க லொக்கேஷன். வேகமாக போகணும், போய் ஆர்டரை கொடுத்துட்டு ரூமுக்கு போய் எப்படியாவது நிம்மதியாக தூங்கணுங்க. ஆக்சுவலாக இன்றைக்கியுமே 4 மணி வரையும் ஓட்டலாம் தான் பிளான் வச்சுருந்தேன். ஏன்னா சிக்னலில் வீக்கெண்ட் இன்சென்டிவ் அந்த 1400 ரூபா. ஃபஸ்ட்டு இது வந்து 1600, எத்தனை கிக்குன்னா 36 கிக்கு, ரெண்டாவது 30 கிக்கு 1400. அப்புறம் எத்தனை ஆர்டர்ஸ்னால் 80 ஆர்டர் பார்க்கணும். பட் நான் என்ன தெரியுமா கூத்து, நான் வந்து இதுவரையும் எத்தனை ஆர்டர் பார்த்துருக்கேன்? 68 ஆர்டர் தாங்க பார்த்துருக்கேன். ஆமாம், ரொம்ப கம்மி, 68 ஆர்டர் தான் பார்த்துருக்கேன். அதனால தான் பேசிக்கிட்டு வழியை மாற்றி வந்துட்டேங்க. 68 ஆர்டர் தான் பார்த்துருக்கேன். அந்த இன்சென்டிவ் வேணுன்னா இன்னும் ஒரு 12 ஆர்டர் பார்க்கணும், 12-13 ஆர்டர் பக்கத்தில் பார்க்கணும். பார்க்கலாம்னா விடிய காலையில் 4 மணி வரையும் டயர் இருக்குங்க பார்க்குறதுக்கு. 4 மணி நேரம் இருக்குது. பார்க்கலாம்லான்னு கேட்டிங்கன்னா எப்படியும் நைட்லாம் ரெஸ்டாரண்ட்டெல்லாம் டிலே பண்ணுவாங்க கன்ஃபார்மாக. எவனும் போனோடனே தான் கொடுக்க மாட்டான், காலையில் போனோடனே கொடுத்துருவான். நைட்டு ரொம்ப டிலே ஆகும். நாம் அறக்க பறக்க ஒரு 7-8 ஆர்டர் முடிச்சாலும் மீதி 2-3 ஆர்டரில் இன்சென்டிவ் மிஸ் ஆகிடும் கன்ஃபார்மாக எனக்கு தெரியும். அதான் சரி, எதுக்கு போய் நம்மளே அலைஞ்சிக்கிட்டு அப்புறம் இன்சென்டிவ் வரலன்னு டிப்ரெஷன் ஆகிக்கிட்டுன்னா தேவையில்ல
அப்படின்னு நான் விட்டுட்டேங்க. என்னடா நீ சேலஞ்சுக்கு ஓட்டுற மாதிரியே தெரியலையே, ஏதோ சும்மா ஒப்புக்குள்ளே ஓட்டுற மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு தோணும். பட் அப்படிலாம் ஓட்டலைங்க. உண்மையிலே நான் அந்த டெடிக்கேஷனாக தான் ஓட்டுறேன். பட்டு என்னோடய ஆர்வத்துக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஏர்னிங்ஸ் வந்து தர மாட்டுறாங்க. அதனால தாங்க நான் ரூம் போகிறேங்கிறங்காட்டி நான் ஓட்டிக்கிறேங்க. ஸோ ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதான் சொல்லிட்டேன் இல்லை, கூடிய சீக்கிரம் இந்த ஆப்பை மாற்றிடுவேன். வேறு ஆப்பு மாற்றி ஓட்டி மாஸ் காட்டுவோம். வேறு ஒரு பாட்டு பாடுவோமா? என்ன பாட்டு பாடலாம்? இந்த பாட்டு பாடலாம். என்ன பாட்டு? மைனா பாட்டு பாடலாமா? மைனா படத்தில் இருக்குன்னா மைனா படத்தில் இருக்கு. மைனா மைனா நெஞ்சுக்குள்ள வம்பு பண்ணுகிற மைனா மைனா என்ன சொல்ல என்ன சொல்லுற சொல்லுக்குள்ள என்னாச்சு சொல்லாமல மறைக்காத நெஞ்சு மேல கைய வச்சு கண்ணால நீ சிரிக்காத என்ன தள்ளி இருந்துட்டு துணிஞ்சது சரியா கண்ணந்தானியே என்ன தவிப்புல இருந்தது முறையா தெரியவே இல்லை புதுசா நீ பிறந்தியா மைனா எல்லாம் இதோட தானே இருக்கீங்க. நான் உங்கால், அதனால நீங்கள் கமெண்ட் வந்து கழுவி ஊற்றக்கூடாது சரியா? நான் என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் மன்னிச்சு விட்டுறேன். இல்லாட்டி காதை பற்றிக்கங்க. நான் வேணும்னா இனிமேல் பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி நான் பாட போகிறேன் அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுத்துட்றேன். ஓகேவா? ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வந்தாச்சு. இன்னும் ஒரு 500 மீட்டர் தான். பரவாயில்ல, எங்கள் சார்ஜ் எவ்வளோ நேரம் நிற்கிது? அப்படி ரொம்ப நேரம்லாம் இல்லை, ஆன் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே தான் இருக்கும். பட்டு 10 நிமிஷம் நிற்கிறதே அதிசயம் தான். ஏன்னா ஒரு பாயிண்ட் தான் சார்ஜ் இருக்குது. ஒரு பாயிண்ட் வந்தாலே சுவிட்ச் ஆஃப் ஆயிடும். என்னான்னு தெரில. ஆனால் இன்றைக்கி என்னான்னு தெரில, இருக்கிறது நல்ல விஷயந்தான். பேசிக்கிட்டு நான் போகிற வேண்டிய இடத்த தாண்டி போய்கிட்டே இருக்கேன் லூஸ் மாதிரிங்க. ஒரு கட்டில் டேன் பண்ணணும். நான் டேன் பண்ணால் எங்கேயோ போய்கிட்டு இருக்கேங்க. ஓகே, எப்போவாவது மறந்தால் பரவாயில்ல, எப்போவுமே மறந்தால் என்ன பண்ணுறது? தெருக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஒரு 10 பேர் இருப்பாங்க. 1 2 3 அதெல்லாம் கவ்வளம் காத்திருக்காங்க. ஸ்லோவாக பிடிக்கணும். 4 5 அவங்க 6 எத்தனை பேர்? பரவாயில்ல, இந்த தெரு நல்லா ப்ரொடக்டிவாக தான் இருக்குது. இவ்வளோ பேர் இருக்காங்க. வேறு இருக்காங்கன்னா போங்கடா என்னடா ஆச்சு அப்படின்னா எப்பயுமே அப்பா வளர்ந்துட்டு எதுவும் கஷ்டம் இல்லைங்களே. இந்த மேப்பு தப்பாக காட்டி தொலைதுங்க. போனால் அந்த அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கும் போலங்க. இதுதாங்க தப்பாக காட்டுது. மேப்பு சொன்னீங்க, என்னங்க பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள். சரி, ரூட்டே இல்லாத இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு போய் என்ன அப்பார்ட்மெண்ட்னு பேரை பார்ப்போங்க. பார்த்தீங்களா, அங்கே இருக்க தான் கூவம். இருட்டுனாலும் உங்களுக்கு சரியாக தெரியாது. இந்த அப்பார்ட்மெண்ட்டு தாங்க நினைக்கிறேன். இதே தாங்க, இதே அப்பார்ட்மெண்ட்டு தான். போய் கேட்போம். எக்ஸ்ப்ளோரர்ஸ் நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஓட்டினது ஒன்றும் சரிப்பட்டு வரலங்க. நேற்று எவ்வளோ மணி நேரம் ஓட்டேன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நேற்று வந்து காலையில் 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். சாயந்தரம் 6 மணி வரையும் கண்டினியூஸாக ஓட்டிட்டேன். அப்புறம் 6 to 7 வந்து கிக்கு புக் பண்ணல, அதனால் ஆஃப் ஆகிடுச்சு. நானும் சரி சார்ஜ் போடலான்னு மொபைலில் சார்ஜ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நைட்டு 12 மணி வரையும் ஓட்டினேன். மொத்தம் 11 மணி நேரம் ஓட்டியிருக்கேன். காலையில் 6 மணி நேரம், நைட்டு 5 மணி நேரம். எவ்வளோ தெரியுமா அமௌண்ட்டு வந்திருக்குது? 1067 ரூபா வந்திருக்குங்க. சாதாரண நாளில் தான் இப்படி ஓட்டினோம்னா 1 மணி நேரத்துக்கு 80 ரூபா 90 ரூபான்னு தரான்னு பார்த்தா ஞாயிற்றுக்கிழமையும் அதையே கொடுத்துருக்காங்க.
11 மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு 100 ரூபான்னு கொடுத்தாலும் 1100 ரூபா வரணும். ஆனால் வெறும் 1067 ரூபா தான் வந்திருக்கு. எனக்கு டென்ஷன் ஆகுதுங்க. வெறி ஏற்றிக்கிறிருக்கேன் வர ஜொமேட்டோ. சரி, எவ்வளோ ஆர்டர்ஸ் பார்த்தேன்னா 26 ஆர்டர்ஸ் பார்த்துருக்கேன். எப்பவும் போல தான் லாங் ஆர்டர்ஸ் அந்தளவுக்கு வரல, சின்ன சின்ன ஆர்டர்ஸ் தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு. இன்சென்டிவ் எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கேன்னா 350 ரூபா அச்சீவ் பண்ணியிருக்கேங்க. செகண்ட் இன்சென்டிவ், ஃபஸ்ட் இன்சென்டிவ் 300 ரூபா, செகண்ட் இன்சென்டிவ் 350 ரூபா. அதே 8 கிக்கு 23 ஆர்டர்ஸு. எனக்கு எரிச்சலாக வருது. டே 5 ஆகிடுச்சு சேலஞ்ச் ஆரம்பிச்சு. இது வரையும் டெய்லியும் 1300 1400 தாண்ட மாட்டேங்குது. அதான் வேறு ஆப் ஓட்டலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன ஆப் ஓட்ட போகிறேன் அப்படின்னா, ஒன்று போர்ட்டர் ஓட்டுவேன், இல்லாட்டி ஸ்விக்கி ஓட்டலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேங்க. ஏன் நான் இப்படி ஜொமேட்டோவை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கேன்னா, ஜொமேட்டோவில் எனக்கு காசு வேணும்னா நான் டக்குன்னு வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்விக்கியில் அப்படி பண்ண முடியாது. ஸ்விக்கியில் இருக்குது, ரெஃபைன்னு ஒரு ஆப் இருக்குது. ஆனால் அதில் வந்து என்ன பிரச்சனைனா, என்னோடய அந்த ஆதாரோ பேன் கார்டோ அது வந்து கொஞ்சம் பிளர்ராக இருக்குது. அதனால் அது ஏற்றுக்க மாட்டேங்குது, ஒழுங்கா தெரிலன்னு. அதனால் என்னால் வித்ட்ரா பண்ண முடியலங்க. இதே ஜொமேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு நான் வித்ட்ரா பண்ணிடுவேன் எனக்கு அமௌண்ட்டு தேவைன்னா. அதனால தாங்க இப்படி ஜொமேட்டோவை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கேன். ஆனால் இனிமேல் தொங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. வேறு ஆப் தான் ஓட்ட போகிறேன். அநேகமாக நான் போர்ட்டர் தான் ஓட்டுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் போர்ட்டர் ஓட்டுறப்ப அசால்ட்டாக ஒரு நாளைக்கு 1700 1800 ரூபா ஓட்டிகிட்டு இருந்தேங்க. பார்க்கலாம், போர்ட்டர் தான் ஓட்டுவேன்னு நினைக்கிறேங்க. இன்றைக்கி டே 5 எவ்வளோ அமௌண்ட்டு ஓட்டியிருக்கோன்னா 1417 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம். 1067 ரூபா ஆர்டர் இன்னிங்ஸு, 350 ரூபா இன்சென்டிவ்ங்க. சரிங்க, அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டட்டா பை பை ஓட்டா.